ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் டாபிக்ஸ். அன்றைக்கி நான் பார்க்க போனால் தனுஷனோட குபேரா ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ இன்னும் 10 days ஆஃப் ஷூட்டிங் வந்து ப்ராக்ரஸிங்கில் இருக்குது. அது மட்டும் முடிஞ்சுன்னா குபேரா படம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ தனுஷனோட குபேரா திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா சார், அதுக்கப்புறமா சேகர் கமலா சார் டைரக்ஷனில் ராஷ்மிகா மந்தனா மேம் சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு க்ரூவே இருக்குது. ஸோ இது வந்து பேன் இண்டியா லெவலில் ரிலீஸ் ஆகல குபேரா திரைப்படம். ஸோ இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்தில் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னா கன்ஃபார்மாக அது புஷ்பா 2வோட கிளாஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஏன்னா செப்டம்பர் மந்த் வந்து குபேரா திரைப்படத்தோட டீசர் வரும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ செப்டம்பர் மந்த் வந்து குபேரா திரைப்படத்தோட டீசர் வந்துச்சுன்னா டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தா கிளாஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா டிசம்பர் செகண்ட் வீக்கில் வந்து பார்த்தா புஷ்பா 2க்கு வேணாம் அப்படின்ற மாதிரி நினச்சாங்கன்னா புஷ்பா 2க்கு அடுத்த வாரம் வந்து பார்த்தா அது கண்டிப்பாக வந்து பார்த்தா குபேரா திரைப்படம் ரிலீஸ் ஆகிடும். ஸோ அது தொடர்ந்து வந்து பாருங்கள் நீக் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 30% ஆஃப் ஷூட்டிங் வந்து இன்னும் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் அப்படின்ற திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 30% ஆஃப் ஷூட்டிங் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதனால் பிப்ரவரி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது 2025 அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த அப்டேட் கேட்குறா வெயிட் பண்ணுங்க. தனுஷனோட குபேரா திரைப்படம் செப்டம்பர் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா டீசர் வரும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலே சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம லைக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.